டாக்டர் யோ பூஜை பண்ணிட்டு இருப்ப வந்து ஏன் தொந்தரவு பண்ற? சிவ பூஜையில தான் கரடி நுழைய கூடாது. இது ஆஞ்சல தானே, மனுஷன் நுழையலாமே. உன்னை யாரு மனுஷன் சொன்னது? என் நிலைமையை பாத்தீங்களா? அது கூட என்ன பார்த்து சிரிக்குது. ஏன் டாக்டர் சார், அது நம்ம பரமரன் சொல்றாங்களே, அது உண்மையா சார்? நம்ம பரமன்னு சொல்லி என்ன ஏன் சேர்த்துக்க? சரி, என் கதை விடுங்க, உங்க கதைக்கு வாங்க. எப்பவும் ஆஞ்சநேயர் கும்பிடுறீங்களே, அவரை மாதிரி நீங்களும் பிரம்மச்சரியா இருக்க போறீங்களா? ஏன் இருக்க கூடாதா? தப்பா? நான் சுவாசிக்கிற காத்தே ஆஞ்சநேயர் தான்யா. யோ ராவத்தர, வியாதி உனக்கா குதிரைக்கா? ரெண்டு பேருக்கும். உனக்கு இங்க பார்க்க முடியாது, இவர் தம்பி இருக்கார் பாத்துக்க. குதிரை மட்டும் இவர்ட்ட காமி. நான் அவசரமா போனேன், ரெண்டு பேருக்கு இவரே பாத்துறட்டுமே. யோ குதிரைக்கு என்ன வியாதி அது சொல்லியா? நீங்க தானே டாக்டர், பார்த்து சொல்லுங்க. கம்பவுண்டர் சார், ரொம்ப சாப்பிட்டு கம்முன்னு இருக்கு. பிராந்தி ஊத்தி பாரு, பிச்சுட்டு போ. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதா? அப்ப காதுதான் ரிப்பேரு. யோ இங்க நீ டாக்டரா நான் டாக்டரையா? புத்திசாலித்தனமா ஏதாவது சொன்னா கேட்க மாட்டீங்களே. இங்கேயும் தகராறு தானா? காதுகிட்ட ஏதோ கடிச்சு வீங்கி இருக்கு. அப்படியா? நீ ஒண்ணும் கவலைப்பட, ஒரு இன்ஜெக்ஷன் போறோம், எல்லாம் சரியா போயிடும். ஓ அந்த டெராமிஷன் எடு. சார் மஞ்சளா புழுவா சார்? இத்தனை வருஷமா என் கூட இருக்க மருந்து பேர் கூட தெரியலையா? அந்த மஞ்சள் கூட. இதுலயும் தகராறா? குப்புசாமி இன்ஜெக்ஷன் போட போறேன், குதிரை ஓடிடாம பாத்துக்க. என்ன சார் என் சர்வீஸ் என்ன, அனுபவம் என்ன? எத்தனை குதிரைய பாத்திருக்க, என்ன மீறி இது ஓடிடுமா? குதிரை ஓடியா? டாக்டர் குதிரை ஓட தெரியாதியா? என்ன கமெண்ட் இருக்கா? போய் புடியா. கவலைப்படாங்க சார், பீச்ல ரவுண்ட் அடிக்கிற குதிரை 3 ரவுண்ட் அடிச்சா தன்னால நின்னுடும். நான் பிடிச்சா நிக்காதியா? அது 3 ரவுண்ட் சுத்தினா தாயா நிக்கும். இதுதானே முத ரவுண்டு. என்ன முத ரவுண்டு? முத ரவுண்டுக்கே முடி தள்ளி போச்சு. ரெண்டாவது ரவுண்டுக்கு எப்படி வரப்போறாரோ? அதோ டாக்டர் வர்றாரு. ஐயோ டாக்டர், டாக்டர் ஆஞ்சநேயா 2 அது எனக்கு தெரியுது. 3வது ரவுண்டுக்கு வெறும் குதிரை தான் வருமா? யோ இன்னும் கல்யாணம் ஆகாத ஆளியா? ஏதாவது அடிக்கடி பற்ற போகுது. சொந்த ஆஸ்பத்திரி தானே, சுகமா படுத்துக்கலாம். ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா வருவாரு, அவசரப்படாங்க. வந்துட்டாரு. ஆஞ்சநேயா நல்ல வேளை நான் பீச்சு புடியா புடியே. புடி 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 புடி. ஆஞ்சநேயா குதிரை நின்னு ரொம்ப நேரம் ஆச்சு, இறங்குங்க. கட்டிமா பிடிச்சியா? மெதுவா 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 இறங்க. ஒன்னும் அடிக்கடி படலையே. டாக்டர் சார், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. பீச்சுக்கு போனா ஒரு 5 ரூபா செலவாயிருக்கும். ஓசிலே ரவுண்ட் அடிச்சு சார். யோ நல்ல வேலை பீச்சு குதிரை கொண்டாந்த. ரேஸ் குதிரை கொண்டாந்துருந்த டாக்டர் நேரம் கிண்டி தாண்டி போயிட்டு இருப்பாரு. சொல்றா. என்ன உப்பு கட்டுது சார்? இதுவா குடிச்சீங்க? என்னையா உமட்ற? என்னத்த குடிச்ச? நான் குடிச்சனா? நீங்கதான் என்னையா சொல்ற? குடிக்காத எனக்கு எப்படி உமட்டுற? குடிச்ச உங்களுக்கு. யோ என்னையா சொல்லியா? சார் நீங்க குடிச்சது தண்ணி இல்ல சார், மாடசாமி டெஸ்ட்காக கொண்டாந்தறே அந்த மாட்டு மூத்திரம் சார். மாட்டு மூத்திரமா? வரவே வராது சார். வீடு சார், உள்ள வயசுல ஆயிருச்சு. என்ன சார் மாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டே சார்? இது காலமாடா பசுமாடா? ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? சொல்லி தொலையா. பசுமாடு சார். அப்ப கோமியம் கோமியம் புண்ணியம் புண்ணியம் புண்ணியம். கம்பவுண்டரையா? யார் மனசாமியா? ஆமா, மாட்டு மூத்தன் கொடுத்தனே, என்னாச்சு? டாக்டர் குடிச்சிட்டாரியா? என்ன குடிச்சிட்டாரா? இல்லையா, டெஸ்ட் பண்ணுமியா. உன் மாட்டுக்கு உப்பு சத்து அதிகமா இருக்கா, அதனால இன்னொரு கிளாஸ் கொண்டா. எதுக்கு குடிக்கத்தாயா? குடிக்கவா? அட போயா. ஐ எத்தனை முறை பறஞ்சாலும் திருந்த மாட்டியா? எப்பவும் குறும்புதானே உன் வயசு என்ன, என் வயசு என்ன? எந்த வருத்தப்பட்டு கரையினது? நான் ஒண்ணு வருத்தப்பட்டு கரையில மேரி. உன் காலால என் காலை மீச்சுக்கிட்டு நிக்கிறிய, உன் காலை எடு. சாரி அப்பு, நான் நின்னா என் காலை என்னால பார்க்க முடியாது. நீ நின்னா உன் காலை உன்னால பார்க்க முடியாதுன்னு எனக்கும் தெரியுமே. திருந்தவே மாட்டியா? மாட்டேன். போட. ஸ்டாப் இட். ஹாஸ்பிடல் இது, உங்க டாக்டர் எங்க? ரொம்ப தான் அதட்டலா கேக்குறீங்களே. நீங்க டாக்டருக்கு ஏதாவது கைமாத்து கொடுத்திருக்கீங்களா? ஸ்டாப் தி நான்சென்ஸ். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். Dress-ஆ பார்த்தா MTV ல இருந்து வந்த மாதிரி இருக்குது. அடையாளத்துக்கு ஏதாவது கார்டு இருக்குதா? எது? ஐடென்டி கார்டு இருக்குதா? காட்டிடுமா? வேண்டாங்க. நீ கம்பவுண்டர் தானே? ஆமா. தொப்பி எடுத்து போடு. வேண்டாங்க,
அது சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி இருக்கும். Do what I say. மிரட்டுறீங்களே. ஆஸ்பத்திரின்னு பேரு இவ்வளவு நாத்தமா இருக்கு. இப்பதானே நீங்க வந்திருக்கீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. பக்கத்துல ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குது. அதோட மட்டும் இல்லைங்க, அங்க ஒரு கம்பவுண்ட் இருக்கிறான். அவன் கொட்டாய் விட்டுருப்பான் போல இருக்குது. என்னது கரடிக்கு சென பிடிக்கணுமா? யோ பையா போன என்ன மனுஷன் நினைச்சானா இல்ல மிருகம் நினைச்சானா? டாக்டர் சார். வாங்க உட்காரு. தேங்க் யூ. நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தாராளமா கேளுங்க. டாக்டர் இல்லாத நேரத்துல இப்படி ஒரு சீட்ல உட்கார்ந்துருக்கீங்களே, இது உங்களுக்கு நியாயமா கம்பவுண்டர் சார்? நான் கம்ப்யூட்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் தோல்லையே தொப்பியை சொருகி வச்சிருக்கீங்களே. என்ன கம்ப்யூட்டர் சாதாரண நினைச்சுக்காதீங்க. இங்க மாத்திரை கொடுக்கறது நான் தான், ஊசி போடுறது நான் தான். ஏன் டாக்டர் சில நேரத்துல படுத்துக்கிட்டா அவருக்கு நான் தான் ஊசி போடுவேன். உங்களுக்கு என்ன வேணும்? படிச்சுட்டு சும்மா இருக்கேன், ஏதாவது நர்ஸ் வேலை கிடைக்குமா? நர்ஸ் வேலையா? ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி நர்ஸ் உட்காரலாமா? எந்திரி எந்திரி எந்திரிமா. ஓகே உட்காருங்க உட்காருங்க. எங்க டாக்டர் பொம்பளைகளுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு, இருந்தாலும் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். உங்க டாக்டர் ஏன் பொம்பளைங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு? அந்த ஆளு ஒரு ஆஞ்சலி பக்தர், பொம்பளை கண்டா ஏறது கூட பார்க்க மாட்டாரு. எங்க டாக்டருக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்த உடனே அவருடைய இதய துடிப்பே அதிகமாயிடும். எல்லா பொண்ணுங்களோடையும் சிரிச்சு பேசணும்னு ஆசைப்படுவாரு, ஆனா டர் ஆயிடுவாரு, பயம் ஜாஸ்தி. ஏன் அவ்வளவு பயம்? எங்க டாக்டர் குடும்பம் இருக்க ரொம்ப ஒத்துமையான குடும்பம். அம்மா அப்பாவை தெய்வமா மதிக்கிறவங்க. பக்கத்துல இருக்காரே டாக்டர் ராஜா, அது இவரோட தம்பி தான். இவங்களுக்குள்ள சின்ன சண்டை கூட வந்தது இல்ல. எங்க தனக்கு கல்யாணம் ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து குடும்பத்தை பிரிச்சிருவாங்க பயத்துலதான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாதான் அவருக்கு கல்யாணம் ஆகும், அவருக்கு கல்யாணம் ஆனாதான் எனக்கு கல்யாணம் ஆகும். இதெல்லாம் எங்கெங்க அவருக்கு புரியுது? அது மட்டுமா, அவருக்கு ஒரு பெரிய லட்சியம் வேற இருக்குதான். அதாவது எல்லா டாக்டர்களாலையும் குணப்படுத்த முடியாதுன்னு கைவிடப்பட்ட கேஸ்ல ஒண்ணு எடுத்து அதை குணப்படுத்தணுமா, அது ஒரு பெரிய சாதனையா. இதெல்லாம் எங்கெங்க நடக்கிறது? ஏங்க எல்லா மேட்டரையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இப்படி உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்களே, இதை எடுத்துட்டுமா? சொல்லி அனுப்புறேன். சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். அப்ப அந்த வேலை விஷயம் அது ஒரு நல்ல நாளா பார்த்து வந்து சேர்றேன். அது வரைக்கும் என்ன மறந்துட மாட்டீங்களே? இந்த அழகான முகத்தை எப்படிங்க மறக்க முடியும்? நான் அழகா இருக்கேனா? ஐயோ ஐயோ மங்கோலி, நான் அழகா இருக்கேன். ஓ டேய் குப்புசாமி, யார் பேசுறது? நான் தான் ஆஞ்சநேயர் பேசுறேன். என்ன சாமி? அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு போச்சுன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? உன் மூஞ்சி நீ கண்ணாடியில பார்த்தது இல்ல? ஐயோ சுவாமி, அந்த நெட்டைனும் குட்டைனும் வராங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கவலையே படாதேன், வெளுத்து கட்டி விடுறேன். நடிப்பை பத்தி என்னென்ன சொல்ல வேண்டாம். உழைப்பாளி படம் பாத்தியோ? அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரு சிவன் வேஷம் போட்டு வருவார். அவரை நான் தான் ஸ்கூட்டர்ல உட்காந்து வச்சு ஓட்டினேன். இதையும் கும்பிடுங்க. ஆஞ்சநேயா, எல்லாரையும் காப்பாத்துப்பா. ஆஞ்சநேய சாமி, வடமலை சாத்துங்க. ஏன் சாமி வடகில வெடி கொண்டா வச்சுட்டு இப்படி போட்டு செக் பண்றீங்க? 4 வடை குறையிறது. நான் 2 சாப்பிட்டேன். கேட்டா தான் உண்மை வருது பாத்தீங்களா? அல்பம். சரி, அதை விடுங்க. நீங்க பெரிய ஆஞ்சநேயர் பக்தர், எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். இப்ப கொஞ்ச நாளா உங்க மனசு ஏதோ சஞ்சலப்பட்டு இருக்கு, உண்மைதானோ? எப்படி சாமி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எல்லாம் அந்த ஆஞ்சநேயருடைய அருள். ஆஞ்சநேயர் உங்கள்ட்ட வந்து சொல்லிட்டாரா? அடடடட. நேக்கு எல்லாருடைய எதிர்காலத்தை பத்தி தெரியும். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போறது. சாமி, நான் ஒரு ஆஞ்சநேயன் பக்தன், இப்படி சஞ்சலப்படலாமா? அத பத்தி என்ன, ஒண்ணும் தப்பே இல்ல. நேக்கு 6 பொண்ணு. 6 பொண்ணா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. 6 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். கடைசி பொண்ணு டைவர்ஸ் பண்ணி ஆத்துல இருக்கா. இப்ப அவளுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிறியோ? வேண்டாம் வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இந்த வரமாலைய வச்சுங்க, இத புடிங்க, படிங்க. என்ன சாமி அனுமார் மாதிரி வந்துகிட்டு இருக்கு? இதுல 1008 தடவை எழுதி இருக்கு, கொஞ்சம் படிங்க. திருமகள் உன் முகம் காண வேண்டும், உன் வரவால் என் நலம் ஓங்க வேண்டும். இந்த பாட்டை நன்னா மனப்பாடம் பண்ணிண்டு கோவில் வாசல்ல கண்ணை மூடிண்டு பாடுங்க. உங்க வருங்கால மனைவிய சுண்டி இழுத்துட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்திடும். ரொம்ப தேங்க்ஸ் சாமி. தர்ஷனே. சாமி, எனக்கு அதே மாதிரி நடக்குமா? ஓ, கண்டிப்பா நடக்கும். ஏன் சாமி இவ்வளவு பணம் வாங்கிருக்கீல்ல, எனக்கு ஏதாவது கூட தர்றேனே, தாராளமா தர்றேன். ஜெய் ஆஞ்சநேயா. என்னது? நான் நான் நினைச்ச பொண்ணு மடியிலேயே வந்து உட்காந்துட்டாளா? எல்லார் பக்திக்கு பொண்ணுக்கு தான் வரும், என் பக்திக்கு ஆஞ்சநேயரே வந்துட்டாரு. ஆஞ்சநேயா. சைலன்ஸ்.
டாக்டர் ரவுண்ட்ஸ் வரார். டாக்டர். குட் மார்னிங். ஹலோ, போயிட்டீங்களா? இன்னும் இருக்கீங்களா? ஓகே. பிபி பல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு டாக்டர். எக்ஸ்ரே கொடுங்க. ம். மேரி, இந்த உடம்புக்கு எதுக்கா எக்ஸ்ரே எடுத்த? எந்தினியா? டார்ச் அடிச்சு பார்த்தாலே எல்லாம் தெரியுமே. டாக்டர். சாரி டாக்டர், உணர்ச்சி வசப்பட்டேன். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கம்லாம் இருக்கு? எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சிகரெட் மட்டும் தான் குடிப்பேன். எப்பெல்லாம் சிகரெட் பிடிப்பீங்க? எப்பெல்லாம் தண்ணி அடிக்கிறேனோ அப்பெல்லாம் தம் அடிப்பேன். எப்பெல்லாம் தண்ணி அடிப்பீங்க? எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிட்றேனோ அப்பெல்லாம் தண்ணி அடிப்பேன். எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவீங்க? எப்பெல்லாம் பலான வீட்டுக்கு போறேனோ அப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவேன். ஏன் சார் இப்படி உலகத்துல உள்ள எல்லா கெட்ட பழக்கத்தையும் வச்சுட்டு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு போய் சொல்றீங்களே? கஞ்சா கலக்கல் இதெல்லாம் இல்ல போல இருக்கு. அந்த பழக்கத்தையும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர். அதனால பாடி ஒன்றும் அஃபெக்ட் ஆகாத. அப்போ எஸ். இவருக்கு மூங்கில் கீத்து மேலெல்லாம் சொல்லிடு. ஐயோ, இவர் கிறிஸ்டியன். அப்ப பெட்டிக்கு சொல்லு. இவருக்கு எதுக்கு பெட்டி? சூட்கேஸ் போதுமே. அப்ப விஐபியா சொல்லு. என்னையா கண்ணையா எப்படி இருக்க? டாக்டர் சௌக்கியங்களா? ஆ. உன் மயக்கம்லாம் எப்படி இருக்கு? அப்பப்ப வருது அப்பப்ப போகுது. அது என்ன உன் சொந்தக்காரங்களா நான் அடிக்கடி வந்து போறதுக்கு? மேரி போய் காட்டன் எடுத்துட்டு வா. ஒரு 50 ரூபா கேட்டா தர மாட்டேன்ட்ட. போகும்போது என்னையா கொண்டு போக போற? பிரஷர் இறங்குதியா? ஏறிடுச்சு. மேரி போய் தெர்மோமீட்டர் எடுத்துட்டு போ. ஏறுது ஏறுது. அப்பு பிபி ஸ்டடியா இல்லாம ஏறி ஏறி இறங்குதியா? ஒரு நிமிஷம் டாக்டர். மேரி, நீ கொஞ்சம் தள்ளி போ. இப்ப இறங்கி இருக்குமே. இறங்கிடுச்சு. இப்ப ஏற வைக்கட்டுமா? மேரி, நீ கொஞ்சம் பக்கத்துல வா. இப்போ ஏறிடுச்சு. எப்படி அதெல்லாம்? டாக்டர், இவர் பிபி ஏறி இறங்குறதுக்கு காரணம் இவர் உடம்புல டாக்டர், நம்ம மேரி தான். பார்வதி, டாக்டர் வந்த உடனே எப்போ வீட்டுக்கு போலான்னு கேட்டு. வாட் மிஸ்டர் கணபதி, இப்ப நெஞ்சு வலி எல்லாம் ஒண்ணும் இல்லையா? நல்லா இருக்கு டாக்டர், இவருக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வராது. டோன்ட் வரி, ஹி இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். நீங்க வீட்டுக்கே கூட்டி போலாம். அப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிடு. சரி டாக்டர். என்ன மிஸ்டர் கணபதி, நீங்க வீட்டுக்கு போலாமா? டாக்டரே சொல்லிட்டாரு. இந்தாங்க இதுவரைக்கான பில்லு. ஹலோ, க்ளோஸ். அழாதுன்னு சொல்றல, அழுதுகிட்டே இருந்த தூக்கி கடல்ல போட்டுருவேன். என்னங்க இங்க விளையாடிட்டு இருந்த என் குழந்தைய பாத்தீங்களா? இல்ல பாக்கலாமா? யாரு? பயந்துட்டீங்களா மாமா? பயந்துட்டீங்களா? பயப்படாதீங்க. மாமா ஐயோ மாமா, ஏன் இந்த குழந்தை அழுவுது? அடிச்சிட்டீங்களா? ஒண்ணு இல்லம்மா, குழந்தைக்கு காதுல புண்ணு, கடுக்குன கழட்டினம்மா, அழுவுதும்மா. ஐயோ ரொம்ப வலிக்குது போல இருக்கு மாமா. நீங்க இப்படி தள்ளுங்க, நான் கட்டுறேன். ராசாத்தி, மெதுவா கட்டுறேன். அழுவாத அழுவாத ராஜா. இதோ கட்டிட்டேன். அவ்வளவுதான், சரியா போச்சு. நாங்க மாமா ரொம்ப புண்ணா இருக்குது மாமோய். உப்பு தண்ணி தொட்டு வைங்க, சரியா போயிடும். கண்டிப்பா போடுறேம்மா. ஏமா அழுவாதா? புள்ளைய ஜாக்கிரதையா பாத்துக்க. நான் போய் அம்மா கூப்பிட்டு ஓ, வந்துடுறேன். சரி சரி சரி. முகமூடி போட்டு தரவா? போட்டுக்கா. ஹை, என்னங்க இங்க விளையாடிட்டு இருந்த என் குழந்தைய பாத்தீங்களா? இல்லம்மா. மீசு மாமா, என் குழந்தை எங்க போயிட்டான்னு தெரியலையே. திவ்யா? திவ்யா, மீசு மாமா. திவ்யா, ஐயோ என்னங்க மீசு மாமா காணோம்? என்னங்க மீசு மாமா திவ்யா மாதிரி இல்ல? திவ்யா. திவ்யா குடே. ஐயோ, என்ன முகமூடி போட்டு என் குழந்தைய கடத்திட்டு போல நான் பார்த்தேன். ஐயோ மீசு மாமா குழந்தைமா. விடுறீ, நான் சத்தம் போடுறேன். அடிப்பேன். குடுறே குழந்தையா? என்னங்க குழந்தை நகைங்களை காணோம்? நகைங்கிறது ஒரே ஒரு தோடு இருந்துச்சு, அதை அந்த மாமாட்ட கைட்டு கொடுத்துட்டேன். எங்கடே மாமா? மாமா இங்கதான் எங்கேயோ போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. அவன் எங்க வர போறான்? எவ்வளவு தைரியமா சொல்றா பாத்தியா? இவ்வளவு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போங்கயா. ஐயோ போலீஸ்னு எனக்கு ரொம்ப பயம் மாமா. வேணாம் மாமா. என்னடி நடிக்கிற? கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஐயோ கோச்சுக்காத மாமா, போலீஸ் ஸ்டேஷன்ல நான் வர மாட்டேன். எனக்கு ரொம்ப பயம் போலீஸ். மாமா இப்ப வந்துருவாரு. இப்ப வர போறியா இல்லையா? ஏய், கை பிடிக்காத, அப்புறம் நான் அடிச்சிருவேன். செல்லம்மா. அக்கா, இந்த மாமா தான் குழந்தை காதுல இருந்து தோடு கட்டி சொன்னாரு. கைட்டு கொடுத்தேன். இப்ப பார்த்தா இவங்க எல்லாம் திருடின்னு போலீஸ் கூப்பிடுறாங்க. உன்னை சந்தேகப்பட்டு எடுத்துட்டு வந்து சரியா போச்சு. அவன் மேல எதுவும் தப்பு இல்ல. நகையை திருண்டது இவன் தான். கூட்டிட்டு போங்க. சிலமா, நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துனக்கா. ஐயோ சிலமா, அழாத சிலமா. நீ பக்கத்து வீட்டுல வேலை செய்யும் போது உன்னை பார்த்தது. இப்ப எப்படி இருக்க? நல்லா இருக்கு. ஏதோ 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி வயத்த கழுவிட்டு இருக்கேன். சிலமா, எங்க மாமனார் வீட்டுக்கு வேலைக்கு வரியா? ஐயோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் இருக்கிற இடத்துல வேலை செய்யறதுக்கு. எப்ப வர? நாளைக்கு வந்துடுறியா? ஓ, நாளைக்கு வரேன். இதே மாதிரிதான் நான் முன்னாடி வேலை செஞ்சது வீட்டுல. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் உங்களை மாதிரி இருப்பாங்க. செல்லமா செல்லமா, எப்ப வருவே எப்ப வருவே கதை சொல்றதுக்கு? செல்லமா, நாளைக்கு வீட்டுக்கு வந்து உன் கதையை சொல்லுமா. நிறைய கதை எங்க கிராமத்துல நடந்திருக்குது, சொல்றேன். நிறைய கதை சொல்லு.
ஓகே. வணக்கம் மாமா. ஐ, இந்த விளையாட்டு நல்லா இருக்கு மாமா. முதல்ல நீங்க இப்படி. இந்த பாரு, என் மருமகங்க வனஜா கிரிஜா சொன்னாங்களே தான் உன்னை வேலைக்கு வைக்கிறேன். சரி மாமா. நீ என் ஃபேக்டரியில வேலை செய்யறேன் தான் நான் மத்தவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். ஓஹோ. நீ அந்த மாதிரி தான் நடந்துக்கணும். ஐயோ. இந்த வீட்ல நீ யார் யாருக்கு மரியாதை கொடுக்கணும் நான் சொல்லிடுறேன். சரி. ஏய், ஆனந்த் இங்க வா, இங்க வா. இது என் மூத்த பையன் ஆனந்த். வணக்கம் மாமா. வணக்கம். மாட்டு டாக்டரா இருக்கான். மாட்டு டாக்டரா? மாடு என்ன உங்ககிட்ட வந்து சொல்லுமா மாமா? எனக்கு கை வலிக்குது, வயிறு வலிக்குதுன்னா. அதுக்காக தான் நாங்கெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கோம். ஐயோ, கோச்சிட்டாரா? சரி மாமா. ராஜா இங்க வாப்பா. இது ரெண்டாவது பையன். இவனும் டாக்டர். வணக்கம் மாமா. வணக்கம். இவர் என்ன ஆட்டு டாக்டரா? மனுஷங்க டாக்டர். ஐயோ, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வீட்ல டாக்டர் இருக்கிறது எவ்வளவு நல்லது மாமா. உன் பேர் என்ன? செல்லுமா மாமா. செல்லம்மா மாமாவா? நான் செல்லுமா, நீங்க மாமா மாமா. அப்பா, ம். ஸ்வீட்டு, ஐஸ் வாட்டர். டிஃபன் டாப். இது என் உண்டு அண்ணன். மாமா. கல்யாண சமையல் சாதம் பழைய படத்துல வர்ற மாதிரி தொப்பைய பாரு வெடிச்சிடுறாப்ல. எல்லாரும் என்ன மாமா மாமாங்கற நீ? ஐயோ, தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. சின்ன வயசுல இருந்தே ஐயர் வீட்டுல வேலை பார்த்துங்களா மாமா, அதனால எல்லாரையும் மாமா மாமான்னு கூப்பிட்டு பழகி போச்சுங்களா மாமா, அதான் தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. இன்னொரு வாட்டி மாமான்னா பின்னிடும் பின்னி. அப்ப நான் வரேன் மாமா. மாமாவா? அவ பேசிட்டு இருந்தால, அதான் மாமான்னு வந்துருச்சு. வர சித்தப்பா. ஐயோ, என்னது? நீ அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீ அப்படியா? அவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம். முக்கியமான நபர் வராங்க. இவ என் பொண்டாட்டி, பேரு வடிவு. ஐயோ, என்ன லட்சபேரமா இருக்காங்க மாமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமி. என்ன ஆச்சரியங்க, இந்த காலத்துல இப்படி மரியாதை தெரிஞ்ச ஒரு வேலைக்காரி. இவங்கள உனக்கு தெரியாதே? வனஜா கிரிஜா. இவங்களை எனக்கு பேர் தெரியல. உனக்கு தெரியாதுமா இவங்கள? என் ஃபேக்டரியில தானே நீ வேலை செய்யற. சரி சரி, உள்ள வா, சமையல் கட்ட காட்டுறேன். போயிட்டு இருந்தேன். அம்மா, இவளை எங்க இருந்து பிடிச்சீங்கம்மா? இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வீட்டுல எல்லாரும் பைத்தியம் பிடிச்சு பாய புரண்ட போறாங்க. அவசரப்படாத நைனா, டாக்டர் இப்ப வந்துருவாரு. நல்ல பிள்ளைல, செல்ல பிள்ளைல, என் கண்ணு பிள்ளைல, நல்ல பிள்ளை. பக்கத்து ஹாஸ்பிடல் கொண்டு போயா. குழந்தை இல்ல நைனா, பாம்பு. நம்ம நாகராஜன். ஐயா நீ கத்தாத, நாகராஜன் மிரள்றான் பாரு. பாம்புக்கு என்ன வியாதி? இத சாதாரண பாம்பு நினைச்சுக்காதமா. ராமநாதன் சார் படத்துல எல்லாம் நடிச்சுக்குது. அவர் படத்துல டைப் அடிக்கும், பூ பறிக்கும், குழந்தை அழுதா தொட்டில் ஆட்டம், வில்லனை துரத்தும். இத ஜனங்க பார்த்து பார்த்து கை தட்டி திஷ்டி போட்டு போச்சுப்பா. திஷ்டி பட்டா மந்திரிச்சு தயத்து கட்டியா? ஏன் எங்கேயும் நாத்த? 2-3 நாளா பால் முட்டை எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான். பேஜாரா இருக்குது. மருந்து எதாச்சும் கொடுப்பா. இந்த சின்ன விஷயத்துக்கு நான் மருந்து கொடுக்கறது இல்ல. உள்ள டாக்டர் இருக்காரு, அவர் கொடுப்பார். போ போ. ஒரு நல்ல கேஸ் வந்திருக்கு. இந்த பாம்பு எதுவுமே சாப்பிடுறதா கொஞ்சம் பாருங்க. வாயத்துற. பாம்பு வாயத்துறையா? சார் ஹார்மோனியம் வாசிக்கிற? நரம்பு டெஸ்ட் பண்ணையா? ஒண்ணும் கவலைப்படாத, ஒரு மருந்து எழுதித்தேன், எல்லாம் சரியா போயிடும். குப்சாமி, சார், இந்த மருந்த கலை கூட. சரி சார். ஏன் சார், இந்த பாம்பின் கால் பாம்பரியும் சொல்றாங்களே, பாம்பு கால் இருக்கா சார்? பாம்பு காலை பார்க்கணுமா? காமியா. இந்த பார். இல்ல, பாம்பு கால் இல்ல, பாம்படி தான் இருக்கு. ஏன் சார், மருந்து தேன்ல கழிச்சு கொடுக்கலாமா? தேன்ல கலந்து வேணா நீ சாப்பிடு. பாம்புக்கு முட்டையில 3 வேளை கலந்து கொடு, சரியா போயிடும். சரி கொடுக்குறேன்ப்பா. இந்தா, இத 3 வேளை கொடு. எவ்வளவு தரணும்பா? 50 ரூபா. இந்தா. யோ பாம்பு, நம்மள கொஞ்சம் கவனியா. இந்தா, குட்டி பாம்பு நீ வச்சுக்கோ. யோ பாம்பு, ஐயோ பாம்பு, அட பாம்பு, இங்க போய் நான் வந்துட்டேன். ஓடாத. இத பார், மனுஷங்களே என்ன ஏமாத்த முடியாது, சாதாரண கருப்பாம்பூச்சி ஏமாத்தலான்னு பாக்குறியா? அத பார். ஓ. ஏய், எல்லாம் உன்னாலதான். நான் முதல்ல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். நீ ஏன் மேலே குத்த சொல்றியே? உன் மேல தப்பே இல்ல. உனக்கு அக்கானு கொஞ்சமாவது மரியாதை இருக்கா? உனக்கு தங்கச்சின்னு கொஞ்சமாவது பாசம் இருக்கா? ஏய், ஐயோ, ஏன் இப்படி சண்டை போட்டுக்கறியே? பார் செல்லம்மா, ஃப்ரிட்ஜ் உள்ள காய்கறி வச்சிருந்தேன், எலி வந்து அதை கடிச்சிருச்சு. அத்தை என்னதான் திட்டுறாங்க. ஃப்ரிட்ஜ் முன்னாடி படுறீனா படுத்துக்க மாட்டேங்கறா. அடிச்சிடுவேன். நீ வேணா போய் படுத்துக்கோ. ஏன் புருஷன் என்ன திட்டு வர பாத்தியா? ஐயோ, இது என்ன பிரிட்ஜ்னா என்ன? ஃப்ரிட்ஜ்னா அது வந்து ஐஸ் பொட்டி. ஐஸ் பொட்டி. ஐஸ் பொட்டி, அத வெள்ளையா சாச்சி வச்சிருக்கது அதுவா? ஆமாமா. அதான் பிரிட்ஜா? ஐயோ, அது எலி கடிச்சிச்சா? ஐயோ, அத கடிக்கல. ஃப்ரிட்ஜ் உள்ள இருந்த காய்கறி மாத்திரம் எலி கடிச்சிருச்சு. ஐயா, அதுக்கு என்ன? எலியை நான் பாத்துக்குவேன். எலினா உனக்கு பயமே இல்லையா? இல்லையே, ஐரோட்ல வேலை பார்க்கும்போது 4 பெருச்சாளி நான் கொண்டு இருக்கேனே. ஐயர் மாமா ஒரு நாளைக்கு புளியோதரை சாப்பிட்டு வாய்க்கிழமை படிச்சுட்டார். இவ்வளவு பெரிய பெருச்சாளி வந்து கடிச்சிச்சா. எவ்வளவு பெரிய தமாடி போய் படுத்துக்கோமா, அது மட்டும் போதும். பிரிட்ஜ் பக்கத்துல படுத்துக்குவா? படுத்துக்குவேன். ஆனா என்னன்னா, படுத்த உடனே தூங்கிடுவேன். அது தெரிஞ்சு தானே சொல்றேன். அப்படியா? ஆனா என்னன்னா, படுத்து தூங்கிட்டா கூட பெரிய கொட்டை விடுவேன், சத்தம் வரும். நல்லது. அப்பதான் எலியெல்லாம் பயந்து ஓடிடும். இப்ப எங்க கிராமத்துல தமாஷா இருந்துச்சு. எங்க தாத்தால நீ போய் படுத்துக்கம்மா, அது போதும்மா. இருக்காதம்மா. அண்ணாத்த, கம்பவுண்டர் அண்ணாத்த, எங்க போயிருக்கோம் அது?
யோ என்ன தேடுற? அன்னைக்கு டாக்டர் கிட்ட பாம்பு காட்ட வந்தப்போ கூடையில இருந்து இன்னொரு நல்ல பாம்பு தப்பிச்சு பூச்சிப்பா. அதுக்கா இந்த கத்து கத்துற? அட புரியாம பேசாதப்பா, அந்த பாம்புக்கு இன்னும் பல்லு புடுங்களா? ஓஹோ, எது பல்ல புடுங்கலையா? எந்த இதுக்குள்ள போய் ஒளிஞ்சுன்னு இருக்கானோ. யோ மகுடி ஊதியா? நான் மகுடி ஊதுனா பிசில் அடிக்கும். ஆமா இவர் பெரிய வித்துவானு. யோ ஊதி பாம்பு போடுற பரதேசி. முடியாது வா. ஐயோ எங்க மரியாதைங்கிறது மனசுல இருந்தா போதும். அதுக்காக இப்படி பெஞ்சு மேலாம் ஏறின்னு பயந்து மரியாதை கொடுக்க வேண்டாம். அட நீங்க வேற, இவன் கொண்டு வந்த நல்ல பாம்பு தப்பிச்சு போய் இங்க சுத்துதான். இவ்வளவுதானா? பாம்புக்கு அப்படி பயப்படுறீங்க? யோ இறங்கியா கீழே. நீங்க வேணா நில்லுங்க, அந்த பாம்புக்கு இன்னும் பல்லே புடுங்கலையா? ஐயோ பாம்பு! ஐயோ அப்பா, நல்ல வேலை பக்கத்து ஆஸ்பத்திரி, இங்க வரவே வராது. அப்போ தியேட்டருக்கு போனியா? போனேன் டாக்டர், இன்னைக்கும் ஹவுஸ்ஃபுல், டிக்கெட் கிடைக்கல. ஐயோ நான் ஆபரேஷன் தியேட்டர் சொன்னையா, ஸ்டெலஸ்கோப்பை மறந்துட்டேன். அதாயா காதுல மாட்டி நெஞ்சில வச்சு பாப்பனே, அத ரூம்ல வச்சுட்டேன், போய் எடுத்துட்டு வா. சரி டாக்டர். சுத்தம். மலையாள செவ்வா பழகி கேரளா உன்னை வனத்தினில தென்னை மரத்தினில. ஏன் டாக்டர், எறும்பு பூந்தா எப்படி சொரிவான்? நீ சொரிஞ்சு விடு. இப்பதான் நல்லா இருந்தா அதுக்குள்ள தூக்கி தூக்கி போடுது. குளிர் ஜுரம் வந்துருச்சு போல இருக்கே. வேறே இவனுக்கு சலையில ஏத்து. பிரபுதேவ மாதிரி ஆடுறான். இவருக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர்? இவருக்கு 2 வாரத்துல 20 கிலோ எடை குறைஞ்சிருச்சேன்ற வருத்தத்துல தூக்கமே வரலையா டாக்டர்? நியாயமான ப்ராப்ளம். என்ன போய் கொட்டாய் விட்டா தூங்கிட்டான். நீங்க தொட்டீங்க, ராசியான கை நோய் குணமாயிடுச்சு. அப்ப நெக்ஸ்ட் இவருக்கு என்ன ப்ராப்ளம்? அப்போ டாக்டர் இவர் பேர் நாகராஜன். நேத்து ராத்திரி பாம்பு கடிச்சு வந்து படுத்து கிடக்காரு. முட்டையும் பால் தான் சாப்பிடாரு. நான் இருக்கேன் சார், நான் இருக்கேன்னு சொல்றேன்ல. சொல்லிக்கிறாரு. சரி சரி, உங்களை பாம்பு எப்ப கடிச்சது? நல்லா கடிக்கல, நீ நல்லா கடிக்க போகுது. பாம்பு பாம்பு. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்போ செத்த கொடு. ஏன் சார் பயப்படுறீங்க? என்னது, என்னமோ ஒண்ணு விழுந்திருக்கு. நாகராஜா, உனக்கு குளுக்கோஸ் வாங்கி வச்சிருக்கேன், வாங்க மாட்டியா? ஐயோ காரப்பா திருப்பிட்டியே. எனக்கு இன்னும் கல்யாணம் இல்ல, உட்கார கூடாத இடத்துல உட்காந்துருக்கியே. ஐயோ உனக்கு லஞ்சம் கொடுக்கலாம்னா என்கிட்ட பணம் இல்லையப்பா. ஐயோ ஐயோ காப்பாத்துங்கய்யா. வாங்க டாக்டர். நல்ல பாம்புதான். என்னையா அப்படி போற? நீலாம் மனுஷனை காப்பாத்த டாக்டரா? அம்மா நரசம்மா, பாம்பு பாம்பு பாம்பு. என்ன விட கலாட்டா? பாம்பு 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 பாம்பு. நான் காணாத பாம்பா? இது பெரிய பாம்பு. இதை விட பெரிய பாம்பெல்லாம் நான் பாத்திருக்கேன். மயக்க மருந்து இன்ஜெக்ஷன். நரசம்மா வரத பார்த்தா பிடிச்சிருவோம் தெரியுது. பாம்பு பாம்பு கிடைக்கலையே. தப்பிச்சிட்டே பாம்பு பாம்பு பாம்பு. இந்தாங்க சோப்பு. ஐயோ ஐயோ என்ன விடுங்க. பண்ணுவீங்க தெரிஞ்சா கதவை திறந்தே வச்சிருக்கேன். புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையானான்னு சொல்லுவாங்க. நமக்கு 2 புள்ளைங்க 2 மருமக இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்தா என்ன, இந்த வயசுக்கு மேலதான் இந்த ஆசையெல்லாம் வரும். வயசுக்கு ஏத்த ஆசை இருக்கா பாரு. ஒழுங்கா குளிக்க, நான் போய் டவல் கொண்டாடுறேன். ஐயா சோப்பு தேடுறாரா? என்னடி திடீர்னு இழைச்சிட்ட? செல்லம்மா, செல்லம்மா, மாமி நினைச்சிட்டீங்களா? பெரிய தமாஷா, பெரிய தமாஷா.
ஐயோ மாரிமா. ஏய் என்னடி இது கோலம்? ஏன் இப்படி சிரிச்சிட்டு வர? இல்ல மாமி, பெரிய தமாஷா நடந்து போச்சு. தமாஷா இருந்துச்சா? அம்மா, மாமா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காரா? அது உனக்கு தமாஷா இருக்கா? இல்ல மாமி, நான் போனா மாமா சோப்பு தர்றாரு. ஒண்ணு சொல்லிட்டு சிரி, இல்ல சிரிச்சிட்டு சொல்லு. இல்ல மாமி, நீங்க நினைச்சிட்டு என்ன அப்படியே கட்டி பிடிச்சிட்டாரா? கட்டி பிடிச்சிட்டாரா? ஐயோ, கட்ட மனுஷன். அறிவு இருக்காடி உனக்கு? அவர்தான் கட்டி பிடிச்சாருன்னா நீ என்னடி பண்ணிட்டு இருந்த? போ, வயசு பொண்ணா லட்சணமா நடந்துக்க. போடி. இது எங்கேயும் வெளியில சொல்லிட்டு இருக்காத, போ.